Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்ஸ்ல எக்ஸாம்பிள் 2.6 பார்க்க போறோம். क्वेश्चन என்னன்னா find the HCF of 396 504 636. இந்த மாதிரி 3 நம்பருக்கு HCF கேக்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பருக்கு ஒரு HCF எடுத்துப்போம். அதுக்கு அப்புறம் வந்த HCF அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற நம்பரோட HCF கண்டுபிடிப்போம். ஓகே, क्वेश्चनக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நான் எந்த நம்பர் எடுத்துக்கிறேன்னா 396 and 504 இந்த ரெண்டு நம்பரே எடுத்துக்கிறேன். இதில் எது பெரிய நம்பர்? இதுதான் பெரிய நம்பர். ஸோ இது ஏ, இது வந்து பி. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது ஏ விச் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஏ என்னது இங்கே 504, டிவைசர் வந்து 396, பி கோஷன் தெரியாது, ரிமைண்டரும் தெரியாது. தெரியலன்னா என்ன பண்ணலாம்? டக்குன்னு டிவைட் பண்ணலாம். ஸோ 504 and 396 ஒன் டைம் தான் போட முடியும். ஸோ 396 போட்டிங்கன்னா 4ல் 6 போகாது. இங்கே பாரோ ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே 4 வந்துடும், இங்கே 10 வரும். ஆனால் இது ஒன்று கொடுத்துரும்ல, ஸோ அதனால் இங்கே 9, இங்கே வந்து 14ல் 6 போச்சுன்னா 8, 9ல் 9 போச்சுன்னா 0, 4ல் 3 போச்சுன்னா 1. ஸோ அப்போ இது வந்து கோஷன்ட், இது வந்து ரிமைண்டர். கரெக்டாக கோஷன்ட் என்ன? 1, ரிமைண்டர் 108. இங்கே ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0, 108 நாட் ஈக்குவல் டு 0. கரெக்டாக அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீஜர் பண்ணுவோம். 396 டிவிடெண்ட்டாக வச்சுப்போம், 108 டிவைசராக வச்சுப்போம், கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறோம். கரெக்டாக அப்போது 396 உள்ளே போடுங்க, 108 வெளியே போடுங்க. 108 ஒரு 3 டைம்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 3 8s are 24, 2 பேலன்ஸ், இங்கே 2 வந்துடும், 3 வந்துடும். ஓ கரெக்ட். ஸோ அப்போது 324, 6ல் 4 போச்சுன்னா 2, 9ல் 2 போச்சுன்னா 7, 72 தான் ரிமைண்டர். அப்போ இது கோஷன்ட், இது ரிமைண்டர். கரெக்டாக அப்போ நான் என்ன பண்ணுறேன்? கோஷன்ட் இந்த இடத்துல 3 போட்டுக்கிறேன், ரிமைண்டர் இடத்துல இந்த இடத்துல 72 போட்டுக்கிறேன். இப்போயும் 72 நாட் ஈக்குவல் டு 0 தான். அப்போ நம்ம என்ன பண்ணுவேன்? நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீஜர் பண்ணுவேன். 108 விச் இஸ் ஈக்குவல் டு 72, கோஷன்ட் தெரியாது, ரிமைண்டர் தெரியாது. கரெக்டாக இப்போ 108 72 வந்து ஒரு 1 டைம் தான் போட முடியும். ஸோ 72, 8ல் 2 போச்சுன்னா 6, 10ல் 7 போச்சுன்னா 3, 36. கோஷன்ட் வந்து 1, ரிமைண்டர் வந்து 36. ஓகேவா? ஸ்டில் 36 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம என்ன பண்ணுவேன்? அடுத்த ஸ்டெப் ப்ரொசீஜர் பண்ணுவேன். 72 வந்து டிவிடெண்ட் சைடு வந்துடும், 36 வந்து டிவைசர் சைடு வந்துடும், கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர். அப்போ என்ன பண்ணுவீங்க? 72, 36, 236 ஆர் 72, ரிமைண்டர் வந்து என்ன வந்துடும்? 0 வந்துடும். இது கோஷன்ட்கனா, இது ரிமைண்டர். இப்போ இது 2, இது 0. எப்பெல்லாம் ரிமைண்டர் 0 வருதோ அப்போ அந்த சமயம் என்ன பண்ணிடணும்? ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பி தான் வந்து நம்மளுக்கு என்னது? ஹெச்சிஎஃப். கரெக்டாக 36. இப்போ எந்தெந்த நம்பருக்கான ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் 396க்கும் 504க்கும் ஹெச்சிஎஃப் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்ன வருது? 36 வருது. பேலன்ஸ் ஒரு நம்பர் இருக்காங்க, அவங்க யார்? 636. இப்போ இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ரெண்டு நம்பரை எடுத்து எழுதிருங்க. 36, 636. இதில் எது பெரிய நம்பர்? இதுதான் பெரிய நம்பர். ஸோ இது ஏ, இது வந்து பி. ஆஸ் யூஷுவல் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஏ என்னது? 636, பி என்னது? 36. கோஷன்ட் என்னன்னு தெரியாது, ரிமைண்டர் என்னன்னு தெரியாது. ஓகேவா? இப்போ இது இந்த மாதிரி சம் எப்படி பண்ணணும்னா 636 உள்ளே போட்டு 36 வெளியே போட்டுறணும். 636க்குள்ளே எவ்வளோ டைம்ஸ் 36 இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா? ஒரு அப்ராக்சிமேஷனாக போடுங்க. 36 ஒரு 10 தடவை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 360 வந்துடும். கரெக்டாக அப்போ 10 தாண்டியும் இருக்குது. 36 ஒரு 15 தடவை போடலாமா? 15 தடவை போடலாம் அப்படின்னா இது ஒரு 360, 5 டைம்ஸ் போட்டோம்னா 36 into 5னா 5 3s. இது சும்மா மல்டிப்ளிகேஷன் தான், நீங்கள் நார்மல் மல்டிப்ளிகேஷனே பண்ணிக்கலாம். 150 and 30, 180, இங்கே ஒரு 180 ஆட் ஆகும். அப்போ 0, 14, 1, 5. அப்போ இதுதான் வருது. அப்போ ஒரு 17 போட்டு பார்க்கலாமா? 36 into 17. இப்போ நான் நார்மல் மல்டிப்ளிகேஷனே பண்ணிக்கிறேன். 6 7s are 42, 2 4 பேலன்ஸ், 3 7s are 21, 21 25, 1 6 are 6, 1 3s are 3, 2 11, 1 6 612, 612 ஆன்சராக வருது. அப்போ இதை தாண்டி ஒரு 36 போட்டோம் அப்படின்னா இங்கே 8 4 வந்துடும், தாண்டி போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 17ஏ எடுத்துக்கலாம். கரெக்டாக இப்போ 17 டைம்ஸ் ஆர் 6 1 2, அவ்வளோதான். இப்போ 6ல் 2 போச்சுன்னா 4, 3ல் 1 போச்சுன்னா 2.
இது வந்து கோஷன்ட், இது வந்து ரிமைண்டர். கோஷன்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 17, ரிமைண்டர் 24. 24 இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீஜர் பண்ணணும். 36 which is equal to 24 டிவைசர் ஆகிடும். கோஷன் தெரியாது, ரிமைண்டரும் தெரியாது. இந்த ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம், இதெல்லாம் ஈஸி. ஸோ 36 24 1 டைம் தான் வரும். 24 போட்டோன்னா 6ல் 4 போச்சுன்னா 2, 3ல் 1 போச்சுன்னா 1. அப்போ கோஷன்ட் வந்து 1, ரிமைண்டர் என்னது 12. இது கோஷன்ட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அகெயின் 12 இஸ் நாட் ஈக்குவல் டு 0னா மறுபடியும் ப்ரொசீஜர் பண்ணுறோம். 24 which is equal to 12 வந்து டிவைசர், கோஷன் தெரியாது, ரிமைண்டர் தெரியாது. ஓகேவா, அப்போ 24 உள்ளே போட்டு 12 வெளியே போட்டோம்னா 2 12s are 24. ஆன்சர் என்ன வந்துருச்சு, ரிமைண்டர் 0 வந்துருச்சு, கோஷன் 2 வந்துருச்சு. 2 0. ரிமைண்டர் எப்பெல்லாம் 0 வருதோ அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இதுக்கான HCF எடுத்துக்கலாம். HCF which is equal to 12. இந்த HCF எதுக்கான HCF அப்படின்னா 396, 504, 636 அதுக்கான HCF தான் இந்த நம்பர். HCF of which is equal to all these 3 numbers தான் என்னது 12. அதோட இந்த சம் முடிச்சுக்கலாம். இவ்வளோதான் கண்ணா இந்த சம்மு. பார்க்க தான் ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் போட போட ரொம்ப ஈஸி. ஒன்றுமே இல்லை, நீங்கள் டிவிஷன் மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும். அதுவும் இந்த ஸ்டெப்பில் வர டிவிஷன், அந்த 17 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுறோம்ல, இந்த டிவிஷன் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டால் போதும். மீதி எல்லாமே ஈஸியாக முடிச்சிடலாம். ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன் எடுத்து கொடுக்கணுன்னாலும் கேளுங்க, நான் அந்த லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் இந்த கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.